அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வட்டலப்பா கறிமா. வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இறால், தக்காளி பழம், தேங்காய் எண்ணெய் எல்லாம் ஊற்றி கட்டியாக கடைசியாக தேங்காய் பால் ஊற்றிடும். பார்க்க அழகாக கட்டி தேங்காய் பால் ஊற்றணும். அரைச்சி தேங்காய்லாம் விடக்கூடாது. விட்ட குழுகுலுன்னு ஒரு மாதிரியாக ஆகிடும். அது மல்லி சட்னி, ரசம் இன்றைக்குள்ள இது. நான் இது வரைக்கும் 2-3 தடவை வட்டலப்பா கறி ஆக்கிக்கிறேன். இந்த தடவை ஆக்கியில் இப்போ தான் ஆக்கிறேன். வாங்காளி முட்டையில் 2 முட்டையில் வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வட்டலப்பம் போலன்றேன், வட்டலப்பம் தான். அது இனிப்பு, இது உரப்பில் மாசு, கருவேப்பிலையில் பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு அவிச்சிடணும். அவிச்சு அதுக்கு காம்பினேஷன் மல்லி சட்னி தான். ரசம் சோறுன்னு வைக்கையில் சோறு சட்டி பக்கத்தில் வைக்கணும். ரொம்ப குழுக்குன்னு எதுக்குமே தேங்காய் அரைச்சி விடாதீங்க, நல்லா வைக்காது. சரி, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். சரி, நீங்கள் போய் இப்படி விரட்டி விட்டு தின்னா நல்லா வைக்கும். இப்போ கிண்டுனா உடஞ்சிடும். வச்சு அள்ளி வச்சு திங்கும்போது தான் இது உரப்பு கொண்டுக்கிட்டு உப்பு கொண்டுக்கிட்டு நல்லா வைக்கும். சரி, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு தின்னுங்க.